ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாளை வெளியாகவிருக்கும் விஜய் மேரி யூனிவர்சல் மீடியா விஜய் மேரி தயாரிப்பில் வடிவுக்கரசி, திலீபன், சிங்கம்புலி, கஜராஜா, அனந்த்நாக், அபர்ணா, மாஸ்டர் கன்ஷியாம், பேபி சாண்ட்ரியா இவர்கள் நடிப்பில் விஜயகுமாரன் எழுதி இயக்கி வெளிவரும் படம் கிரானி. நகுல் நடித்து வெளிவந்த பிரம்மா.com படத்தை எழுதி இயக்கியவர்தான் இந்த இயக்குனர். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவர் கிரானி படத்தை இயக்கியிருக்கிறார். வித்தியாசமான கெட்டப்பில் படம் முழுக்க தனது நடிப்பை கொட்டி வடிவுக்கரசி நடித்திருக்கிறார். இதில் நடித்திருக்கும் 180 வயது கிழவி கேரக்டருக்காக ஒவ்வொரு நாளும் 5 மணி நேரம் மேக்கப் போட்டுவதாக சொன்னார்கள். கிரானி அது என்ன டைட்டில் என்பது பல பேருக்கு புரியாத விஷயமாக இருக்கும். படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கும் சிறுவனும் சிறுமியும் வாய் பேச கதைப்படி காது கேட்காதவர்கள், லண்டனில் இருந்து வந்தவர்கள். அவர்களுக்கு ஒருவேளை பேச முடிந்தால் அவர்கள் அழைப்பதாக கிரானி என்று வடிவுக்கரசியை சொல்லும்படி இந்த டைட்டிலை வைத்திருப்பார்கள் என்று தெரிகிறது. ஒரு பக்கம் பார்த்தால் லண்டன் கல்ச்சர் படி இந்த டைட்டில் வைத்திருந்தாலும் கிரானி என்ற ஒரு ஹாரர் வீடியோ கேம் இருப்பது பலருக்கும் தெரிந்திருக்கும் விஷயம். அதுக்காக கூட இந்த தலைப்பு என்று நினைக்கிறேன். பாடல்கள் எழுதி இயக்குனரோடு சேர்ந்து படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறார் கு. கார்த்திக். படத்தின் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதுமையை எட்டிவிட்ட வடிவுக்கரசியின் காதலன் 3 குழந்தைகளை கொலை செய்து அந்த குழந்தைகளின் இதயங்களை அறுத்து சாப்பிட்டால் இளமையோடு வாழலாம் என இளமை ரகசியத்தை தெரிந்து கொண்டு தானும் இளமையோடு வாழ குழந்தைகளை கொன்று இதயங்களை சுவைக்க 180 வயது வடிவுக்கரசி அலைகிறார். அதை தடுக்க போலீஸ்காரர்கள் சிங்கம்புலியும் திலீபனும் போராடுகிறார்கள். அவர்களால் சிறுவர்களை கிழவியின் கொலை செயலிலிருந்து மீட்க முடிந்ததா, முடிவு என்னதான் ஆகிறது என்பதை கிரானி 2ஆம் பாகத்துக்கான லீடுடன் படத்தை முடிக்கிறார்கள். வடிவுக்கரசி கெட்டப்பிலேயே ஹாரரின் உச்சத்தை தொட்டுவிடுகிறது. கேமராமேன் மணிகண்டன் ஒளிப்பதிவும் எடிட்டர் கோபியின் உழைப்பும் ஆர்ஆர் படத்தின் தரத்தை தூக்கி நிறுத்துகிறது. ஊர் தலைவராக வரும் கஜராஜ் கதைக்கு உயிர் கொடுக்கிறார். மகாராஜா படத்தில் வித்தியாசமான சிங்கம்புலி கேரக்டர் வில்லத்தனமாக பலருக்கும் ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. இதிலும் அதற்கு நேர் எதிரான கான்ட்ராஸ்டான சிங்கம்புலியின் கேரக்டர் படத்தின் எண்டில் கொடுக்கும் ட்விஸ்ட் சூப்பர். குழந்தைகள் கன்ஷியாம், சாண்ட்ரியா அருமையாக நடித்திருக்கிறார்கள். இளம் ஹீரோ நரேன் வடிவுக்கரசியை லவ் பண்ணுவது கதைப்படி காரணமாகத்தான். வயதானவர்களை அப்படி இளமையாக காட்சி தருகிறார்கள் என்று காட்சி அமைத்திருக்கிறார்கள். அது ஒரு சுவாரஸ்யம். அருணாச்சலம் படத்துக்கு பிறகு வடிவுக்கரசிக்கு இதில் வித்தியாசமான கெட்டப்பில் நடிப்பு திறமையை முழுமையாக வெளிப்படுத்தும் கேரக்டர். அவர்களின் சிரத்தை படம் பார்ப்பவர்களை உணர வைக்கிறது. ஆங்கில கலாச்சாரமான கதையை நமது நேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் மிரட்சியை ஏற்படுத்தும்படி இந்த கிரானியை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் இயக்குனர். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.